ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்டம் நேரம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ பலன் வந்துட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு இதனால் நேரம் மிச்சமாகும். அதனால் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடத்துல குருவும் இருக்கிறார்கள், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க, 11ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை தர காத்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீங்கள் திளைக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது நண்பர்களே. உங்களது உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களது குடும்ப வாழ்க்கையும் அதிகமான ஆனந்தம் தரக்கூடியதாக அமையும். எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆனந்தம் பெருகுங்க. உங்களது வீடை களைகட்டுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த தினம் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்த காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய, தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திடீர்னு சில சுப நிகழ்ச்சிகளான ஏற்பாடுகள்லாம் உங்களுக்கு ஏற்பாடாகும். திடீர்னு கிடைக்கக்கூடிய நல்ல வரன்கள் காரணமாக நீங்கள் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுல திணறக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்களுக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட்டையே கொண்டு வந்து தருங்க. சுபகாரியங்கள் ஏற்பாடுகள் எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட அதிகமாக நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே நல்ல நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபார ரீதியாக உங்களுக்கு என்ன ஒத்துழைப்புகள் வேண்டுமோ, என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். உங்கள் பணியாளர்கள் மூலமாகவும் உங்களது வாடிக்கையாளர் மூலமாகவும் சிறந்த ஒத்துழைப்பை வியாபாரிகள் பெறுவீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்வீங்க. இயல்பாகவே அந்த முயற்சி செய்யக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க. அதன் மூலமாகவே இன்றைய தினம் அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. அதன் மூலமாக மகிழ்ச்சியும் நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் புதிதாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவதை நீங்கள் உணர முடியும். அந்த புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிமுறைகளை அமைத்துக் கொள்வதற்கும் உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அழகாக முடிப்பீங்க. துரிதமாக காரிய வெற்றிகளை பெற்று உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். அலுவலக பணிகள் அதன் மூலமாக உங்களுக்கு கெத்துக் கொடுங்க. நல்ல புகழ், பெயர், செல்வாக்கு எல்லாமே உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ நல்ல முன்னேற்றகரமான சூழலை அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குங்க. பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக பெனிஃபிட் பெற முடியும். எந்த விதமான பயணங்களுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழல் எல்லாமே மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குங்க. இப்பொழுது நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ பெரும்பாலான தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரலாம். அலுவலக பணி இருக்கிறவங்களுக்கு உயரதிகாரியுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவதற்காக நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இந்த தினம் உயரதிகாரிகள் மற்றும் உங்கள் முதலாளிகிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க. இறை வழிபாடுகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதிகமான ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு இயல்பாகவே வருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி பெருகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். நிறைய ரிலாக்ஸேஷன் இன்றைக்கி கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் அதிகமான ஓய்வை பெறுவதற்கு நெருங்கிய நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம். எந்த காரணமும் இல்லாமல் பணத்தை வீணாக செலவு செய்து வந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கிலேருந்து அது நீங்கள் அட்லீஸ்ட் பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த தினம் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் பண்ணி கொடுக்காதுங்க. யாரு கூடயும் இன்னைக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருங்க. அதன் மூலமாக சில குற்றச்சாட்டுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்கள் மீது சில பேர் குற்றம் சாட்டுவாங்க. அதனால் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களையும் இந்த தினம் தவிர்த்து விட்டு நீங்கள் உங்கள் வேலையில் என்று இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் மனதிற்கு நீரை கண்டிப்பாக காண முடியும். அதனால் இத்தனை நாளாக உங்களுக்கு ஏக்க கனவுகள், தனிமையில் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்பொழுது நல்ல முடிவுக்கு உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குறந்த காதலரை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகுங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும். காதல் கடலில் நீங்கள் நீந்தக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க. இந்த தினம் கடினமான உழைப்பும் கடமை உணர்ச்சி இந்த 2 விஷயங்களும்
அதிகமான வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்குங்க. மேலும் தன்னம்பிக்கையும் கூடவே சேரும்போது உங்களுக்கு அதிகமான ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு நீங்கள் அதிகமான உழைப்பை, முயற்சிகளை, உங்கள் கடமை உணர்ச்சி தன்மையை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறுங்கள். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை நீங்கள் படிக்கலாங்க. குறிப்பாக ஆன்மீக புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். அதன் மூலமாக வாழ்க்கையில் பல தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு எனர்ஜி இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் உண்மையான அன்புனா என்ன அப்படின்றத இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்கிறது. அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு சூப்பராக நடைபெறுங்க. அதனால இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அதனால இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இயல்பாகவே முயற்சி செய்வீங்க. தோல்வியடைந்த காரியங்களை கூட நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள்லாம் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க. எதிர்பார்த்தபடி பண வரவுகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு சந்தோஷமான முன்னேற்றம் மற்றும் நல்ல அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாங்க. சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது, பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றெல்லாம் நீங்கள் செய்வீங்க. இறை வழிபாடுகளை அதிகமான ஆர்வம் செலுத்தக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு கலர் லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே உங்கள் சொந்த பந்தங்கள் வழியாக கிடைக்குங்க. உங்களது உறவுகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். மகிழ்ச்சியான சூழல் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக அமையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உங்கள் வியாபார ரீதியாகவும் கிடைக்குங்க. உங்களது வாடிக்கையாளர்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல பரிபூர்ணமான ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழல் எல்லாமே மறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக தான் உங்களுக்கு அதிகமான நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். போராட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மனசில் இறை வழிபாடுகள் குறித்த ஆர்வம் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீக புத்தகங்கள்லாம் நீங்கள் நிறைய படிக்கலாம். உங்களுக்கு மனதில் நல்ல அமைதி அதன் மூலமாக உருவாகும். நிறைய விஷயங்களை இயல்பாகவே முயற்சி செய்கிறதுனால வெற்றிகள் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்க. உயர் அதிகாரிகள்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக அனுசரித்து போங்க. நல்ல நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.